வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த அடக்கமுடைமை அதிகாரத்துல 9 குறள் பார்த்திருக்கோம். இப்போ 10வது குறள வந்து பார்க்க இருக்கிறோம். 10வது குறள் என்ன அப்டின்னா, "கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து." அதாவது கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இது வந்து வள்ளுவருடைய ஒரு கற்பனை. அதாவது இந்த அடக்கமுடைமைய வந்து 9 9 குறள்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. 9 குறள்லயும் வந்து அதனுடைய சிறப்புகள பற்றிலாம் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. இப்ப இந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த அடக்கமுடைமையுடைய சிறப்ப வந்து அவர் சொல்லும் பொழுது, அவரு அந்த கையாளக்கூடிய அந்த சொற்கள், அதுல வந்து ஒரு அறம் அறம் என்பது ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாரி. அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. ஒரு செக்கிங் இன்ஸ்பெக்டர், ஒரு ஸ்குவாட் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒண்ணு நடக்குதுன்னு வைங்களேன். அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து ஆச்சரியமா இருக்கும். எப்படிடா இந்த இத வந்து இவங்க வந்து அ 100 மீட்டர வந்து 9 செகண்டுக்குள்ள வந்து அ இதுவரைக்கும் ஓடுன ரெக்கார்ட் இருக்கு. இவங்க 8:40, 45க்குள்ளே வந்து இந்த இவரு முடிக்கிறாரே அப்படின்னோனே அந்த ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அந்த அறம் பார்க்கும் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லா இடங்கள்லயும் இப்போ வந்து ஒரு எல்லா இடத்துலயும் இப்ப அறம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம சிசிடிவி கேமரா வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, அது எல்லாம் அறம். அறத்தினுடைய கார்டியன்ஸ். அது வந்து ஒழுங்கா நடக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாம ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கார்டியன்ஸ வச்சிருக்கோம். அதே மாரி தான் இந்த இதெல்லாம் வந்து அ ஒருத்தன் செய்யலாம். என்னன்னா, கதம் காத்து. கதம் காத்துங்கிறது என்னன்னா, அவன் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தியவனாக இருக்கிறான். அடக்கமுடைமையில வந்து அவன் வந்து அ அந்த தன்னுடைய சினம் நீங்கியவனாக எந்த இடத்துலயுமேயே இந்த அவன் வந்து சினத்த அவன் வெளிப்படுத்தல. சினங்கிறதே அவன்கிட்ட வந்து இல்ல. அப்போ கதங்காத்து கற்றடங்கல் ஆற்றுவான். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய அ அவன வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, நல்ல ஒரு படிச்சவன். ஆனா, ரொம்ப அடக்கத்துல ஒரு நல்ல அடக்கம்னா அவ்வளவு பெரிய அடக்கமா இருக்கிறான். கற்றடங்கல் ஆற்றுவான். அத வந்து எப்பவுமே வந்து அவன் வந்து அப்படியே இருக்கக்கூடியவன். அப்படின்னோன, இது எப்படி முடியுங்கிற அளவுக்கு வந்து அறத்திற்கே சந்தேகம். அறம் வந்து இத கொஞ்சம் செக் பண்ணணுமே!
எப்படி வந்து முடியும்? ஒரு மனிதன் வந்து சிரத்த அடக்கியிருக்கான் சரிதாய்யா. இவ்வளவு படிச்சிருக்கான். ஆனா எல்லா இடத்துலயும் அடக்கமா இருக்கான். இதே இது வந்து எப்பவும் எந்த இடத்துலயும் பிழை இல்லாம இருக்கு. இது எப்படி? அப்போ அவனுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ட வாங்கி பார்ப்போம். இவன் எப்படி எப்படி இருந்திருக்கான்? இவன் என்னென்ன மாரிலாம் வந்து இவனுடைய பழைய சரித்திரம் என்ன? அப்படின்னு சொல்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல வந்து அந்த மாரி ஒரு ஒரு ரெக்கார்ட வைக்கும்போது, அவங்க வந்து இந்த பழைய ரெக்கார்டெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்துகிட்டு கடங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி. செவ்விங்கிறது என்னன்னா, அவனுடைய தகுதி. அவன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். அப்ப அந்த செவ்விய வந்து அவங்க பார்க்காங்க. தகுதி. எப்படி எவ்வளோ காலமா இத செய்திருக்கான்? இல்லன்னா இது வந்துகிட்டு ஏதாவது ஒ ஊக்க மருந்து பயன்படுத்தினானா? ஸ்போர்ட்ஸ் மீட்டுகள்லாம் வந்து அந்த மாரிலாம் வரும்பொழுது வந்து, அவங்க வந்து இதத்தான் வந்து விசாரிப்பாங்க. இதத்தான் புலன் விசாரணை பண்ணுவாங்க. அப்ப வந்து அவன் ஏதாவது வந்து ஊக்க மருந்து சாப்பிட்டு, அத அந்த பெர்ஃபார்மன்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கான். அப்படிங்கும் பொழுது, அது வந்து ஃபவுல் ஆயிரும். அப்ப அந்த ட்ராக் ரெக்கார்ட் பார்க்குறது. அதே மாரி வந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு எக்ஸாம் பெரிய எக்ஸாம் வந்து எழுதும்பொழுது, அந்த அப்ப வந்து அவனுடைய அவன் எழுதுனது, அதுக்கு முன்னால அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், இவங்க எல்லா வகுப்புலயும் இப்படி எடுத்திருக்கானா? இல்ல இதுல மட்டும் தான் இது தெரியுதா? ஒரு தடவ அ நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து ஒரு போனாரு. அவரு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆ ஆளு தான். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவர் தான். ஆனா, ஒரு ஆர்வத்துல வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் சொல்லி சென்னைக்கு வந்து, இங்க இருந்து அவங்க சென்னைக்கு போயி, அங்க அவருடைய நண்பர் ஒருத்தரு, அந்த முன்னாலே அந்த நண்பர பத்தி நம்ம பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மலையின் மான பெரிய அந்த ஒரு நண்பர். அவரும் பேச்சலரா தான் இருக்காரு. இவரும் பேச்சலரா இருக்காரு. போயி அவருடைய ரூம்ல தங்கி 15 நாள் 15 நாள் தங்கி அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிக்கிறதுக்காக அவரு போயிருந்தார். அப்போ அவரு வந்து போயிருக்கும் பொழுது, அ எக்ஸாம் ஹால்ல வந்து உட்கார்ந்தாச்சு எல்லாரும். எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இவங்க வந்து இந்த இது அந்த ஹால் டிக்கெட் வந்து குடுப்பாங்கல்ல. அந்த ஹால் டிக்கெட் வந்து குடுக்கும் பொழுது, அந்த அந்த சூப்பர்வைசர், அந்த இன்சார்ஜ் அவங்களுக்கு வந்து இந்த ஹால் டிக்கெட்ல உள்ள படமும், இந்த ஆள் படம், இந்த ஆளுடைய உருவத்துல இருக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசம் ஆயிடுச்சு. உடனே வந்து அவங்க வந்து அந்த நண்பர் சொல்லுவாரு, அது வந்து அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து அவங்க வந்து அவ்வளவு சிறப்பா வந்து வச்சிருக்காங்க. அந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ்க்கு நீங்க படிக்க போறதுனால உங்களுக்கு நீங்களே உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நீங்களே வந்து அத அட்டஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அத ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா, படிக்கிற படிப்பு வந்து ஐஏஎஸ். அப்படிப்பட்ட அந்த படிப்புங்கிறதுனால, அதுல வந்து இந்த இது வந்தவுடனே என்ன அந்த டூரிங் எக்ஸாம் டைம் அவர வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்குறாங்க. உடனே ஃபோட்டோ எடுத்து, அத வ அது அதுக்கப்புறம் உள்ள என்ன ப்ராசஸ் நடந்தது, அ எப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து சரியான ஒரு கன்க்ளூஷன், ஃபோட்டோல உள்ளவரும், இவரும் வந்து சரிதான் அப்படிங்கிறதுக்கு வந்தாங்கங்கிறதெல்லாம், அது அவருக்கு தெரியாது. ஆனா, அவர வந்து ஒண்ணும் டிஸ்டர்ப் பண்ணல. அவருடைய தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இத வந்து அவரு வந்து அந்த பரீட்சைய எழுதினாரு.
அப்போ இதே மாரிதான் இந்த அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. ஆற்றில் நுழைந்துன்னா, அவருடைய அவரு எந்த வழிகள்ல வந்து அவரு இவ்வளவு காலமும் அவரு செய்திருக்கிற அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு மனிதன் வந்து கரம் காத்திருக்காமா, அதுக்கப்புறம் கட்டடங்கள் ஆற்றுவான். இப்படி நல்லா படிச்சிருக்கான். ஆனா எந்த இதுலயுமே வந்து ஒரு அடக்கமா இருக்கான். இது இம்பாசிபிள். இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்தது பெரிய விஷயம். அப்ப இத வந்து இந்த பையன் செய்திருக்கான் அப்படிங்கும் பொழுது, அவங்களுக்கு வந்து அ என்னன்னா, அவனுடைய செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழை. வந்து அது பாக்குது. என்ன ஏது செய்திருக்கான்னா வந்து இத நம்ம செக் பண்ணணும். என்னுடைய 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 நடவடிக்கைகள், இவருடைய கேரக்டர் எல்லாமே உண்மையானதுதானா? அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்னு சொல்லி, அந்த ஆற்றில் நுழைந்து அத பார்க்குது. எப்படிப்பட்ட அருமையான ஒரு கற்பனை பாருங்க. அறமே வந்து வருது. அறத்துக்கே இது இப்படி ஒரு சாதனையா? அப்படிங்கிற மாரி இப்படி ஒரு அடக்கமா? அடக்கத்தோட வந்து சிரமம் இல்லாதவனா இருக்கான். அப்படின்ன உடனே எல்லாம் வந்து இது பார்க்காங்கன்னா, இது இந்த இந்த கற்பனை வந்து எவ்வளவு பெரிய எவ்வளவு நுட்பமான ஒரு நுட்பமான கற்பனை. ஆனா இன்னைக்கு வந்து அந்த செவ்வி அ செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றில் நுழைந்துங்கிறது இன்னைக்கு வந்து அந்த பிராக்டிஸா வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து சாதாரணமா நடக்குது. எத்தனையோ பேர் வந்து பிடிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை இந்த வருஷம் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போச்சு. அந்த டெய்லி பேசிஸ் வந்து இந்த ஹியரிங்லாம் நடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய த்ரில்லர் மாரி அந்த லாயர்ஸ் எல்லாம் அதுக்கு உரியவங்க, அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, யார் யாரெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டவங்கன்னு பண்ணி, அவங்களெல்லாம் கைது பண்ணி, ஒரு பெரிய த்ரில்லர் மாரி வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்துச்சு. அன்பார்ச்சுனேட்டா வந்து சுப்ரீம் கோர்ட் என்னமோ அந்த எக்ஸாம வந்து கேன்சல் பண்ணல. ஓகே அப்படின்னு சொல்லி அத சரி பரவால்ல. அந்த யார் வந்து இத தவறு செய்திருக்காங்களோ, அவங்கள மட்டும் அந்த இடத்துல இருந்து நீங்க நீக்கிட்டு, என்னல்லாம் லட்சக்கணக்கான பணம் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. இந்த நீட் தேர்வுல இந்த 2024ல ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ் இது. இந்த மாதிரிலாம் வந்து வரும் பொழுது, இப்படி வந்து நாம ஒருவருடைய செவ்வி, அவங்களுடைய தகுதி, அந்த இதுகளெல்லாம் வந்து ஏன்னா, இதுல வந்து எ எ ஒ ஒரு சென்டர்ல வந்துகிட்டு, அங்க வடநாட்டுல ஒரு சென்டர்ல எல்லாரும் ஃபுல் பாஸ். இது நடக்காது. அப்போ பாருங்க, அந்த கடங்காத்து அ கட்டடங்கள் ஆற்றான் மாரி, அங்க வந்து 100, 100கணக்கான பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருந்தான். அவ்வளவு பேரும் பாஸு. இது சந்தேகம். அப்போ இந்த சந்தேகம் தான் அறத்திற்கு வந்து அந்த இன்னைக்கு நடக்கக்கூடியது எல்லாமே வந்து திருக்குறள்ல வந்து அந்த இதுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து அ இப்படி நடக்கும்னு சொல்லி வள்ளுவர் வந்து இதைய நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க.
அவங்களுடைய கற்பனையில அந்த ஒரு நடவடிக்கைகள வந்து அந்த அறம் வந்து செக் பண்ணுதுன்னா, அப்ப எவ்வளவு வேல்யூபிள், அந்த பண்பு எவ்வளவு கஷ்டமானது. ஒரு மனிதன் வந்து அந்த கதங்காத்து கட்டடங்கள் ஆக்குவான்கிற அந்த பண்புகளை அவன் பெற்றிருப்பது எவ்வளவு கஷ்டம். அது கஷ்டமா இருக்கிறதுனால தான் அறமே வருது. இப்படி இந்த ஒரு அருமையான ஒரு கவிதைய வந்து திருவள்ளுவர் குடுத்திருக்கார். நல்ல நாம் எல்லாரும் ஒரு மகிழ்ந்து மகிழ்ந்து போற்றக்கூடிய ஒரு குறள். நம்முடைய சமகாலத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸுக்கு வந்து இத உதாரணமா சொல்லலாம். அப்போ எப்படி வந்து இந்த காலத்திற்கு பொறுத்தான போல நம்முடைய திருக்குறள் வந்து இருக்கு. எப்படி அந்த அடக்கமுடைமைங்கிறது வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அந்த பண்புங்கிறது அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமானதுதான். அந்த அளவுக்கு வந்து அந்த பண்புகளை பெற்றிருப்பது வந்து ஒரு கஷ்டமான ஒன்றுதான். ஆனால் அதை பெற்றிருப்பவர்கள் வந்து எவ்வளவு போற்றுதலுக்கு உரியவர்கள். அறமே பாராட்டக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பண்பு. ரொம்ப அருமையா வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த இந்த இடத்துல இன்னொன்னு கூட அதுல வந்து நம்ம சொல்லலாம். இந்த அறம் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத ஒதுக்கிட்டு வேற வந்து அ அ மற்ற விஷயங்கள் வந்து அது ஆண்டவன் பார்க்கான், அப்படி பார்க்கான், இப்படி பார்க்கான்லாம் திருவள்ளுவர்ட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. சரி நண்பர்களே, இத நாம அடக்கமுடைமைய வந்து முழுவதுமாக நம்ம முடிச்சுட்டோம். நம்ம அடக்கமுடைமைக்கு அடுத்தாப்புல நமக்கு வந்து வரக்கூடிய அதிகாரம் வந்து இனிமே நாம அடுத்தாப்புல ஒழுக்கமுடைமைய பார்க்க இருக்கிறோம். சரி. அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.